ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தளபதி விஜய் அவர்களோட ரோட் ஷோ. ஆமாங்க, மதுரை மாநாட்டிலே பேசியிருந்தார் இல்லையா, விரைவில் மக்களை வந்து சந்திக்கிறேன்னு. இன்றைக்கி திருச்சிக்கும் அரியலூருக்கும் ரோட் ஷோவை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காரு. அவர் அங்கே பேசின கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் பெரும் பேச்சு பொருளாகி இருக்குது. இதனால் அரசியல்வாதிகளோட ரியாக்ஷன் என்ன, மக்களோட கருத்துக்கள் என்ன, வாங்க விரிவாக பார்க்கலாம். அதாவது தளபதி அவர்கள் சென்னையிலேருந்து திருச்சிக்கு தனி விமானம் மூலிமா பயணிச்சிருக்காரு. அப்படி பயணிச்சுட்டு திருச்சியிலேருந்து அவர் பேச வேண்டிய இடத்த நோக்கி பயணிக்க 5 மணி நேரம் ஆகியிருக்கு. சாதாரணமாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் ஆகுமா, ஆனால் இவர் போகிறதுக்கு 5 மணி நேரம் இருக்குது. இதுக்கு காரணம் மக்கள்கள் தான். அதாவது அலைக்கடலாக திறந்திருந்த அவரோட அன்பான மக்கள்களும், அதுக்கப்புறம் அந்த மக்கள்கள் வந்து ஏகப்பட்ட பரிசு பொருட்களை வழங்கியிருக்காங்க. அதாவது பாசி மணிகளையும், முருகரோட வேலு, எண்ணற்ற புத்தகங்கள், இந்த மாதிரி ஏராளம் விஷயங்கள் வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அவர் பேச வேண்டிய இடத்த நோக்கி போயிட்டாருங்க. அங்கே போயிட்டு அவரோட தோனியிலே, அவரோட எப்போயுமே பேசுவார்ல அந்த இதில் நண்பா நண்பின்றதும், பெரியவர்களை பார்த்து வணக்கம் தெரிவிக்கிறோம், இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம பாஜகவையும் திமுகவையும் டைரெக்டாக அட்டாக் பண்ணிட்டாருங்க. ஆமாங்க, பாஜக வந்து இப்போ பீகாரில் நடந்த எலெக்ஷனில் 65 லட்சம் மக்கள்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னு சொன்னதையும், அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடியில் 0ன்னு அட்ரஸ் போட்டு விநியோகத்தாகதையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்த் இந்தியன்ஸுக்கு தான் பார்லிமெண்ட்டில் ப்ரையாரிட்டி தரதாகவும், சவுத் இந்தியன்ஸுக்கு பெரிய அளவில் ப்ரையாரிட்டி கிடையாதுன்ற வர விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. இதில் வேறு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வச்சுட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும், இதையே நீங்கள் சிறப்பாக பண்ணலேன்னு நிறைய கேள்விக்குரிய வச்சுருக்காருங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக திமுக கிட்ட வந்துட்டார். இதுக்கு முன்னாடி நம்ம மாண்புமிகு முதலமைச்சரை வந்து வேறு ஒரு வாய்மொழியாக சொல்லியிருந்தார். இப்போ வந்து முதலமைச்சரை வந்து சார்னு சொல்லிட்டாரு. ஆனால் இது நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் வயசுக்கு, அதாவது அவர் முதலமைச்சர்லேயே அவருக்கு கொடுக்க வேண்டிய அரசியல் நாகரிகம் கருதி அதை ஒரு சாருன்னு சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான். இது வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது திமுகவை பற்றி என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, அவங்க அரசியலுக்கு வரதா கொடுத்த வாக்குறுதிகளை திறன்பட எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டிங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது திமுக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, செய்யாத வாக்குறுதிகள் என்னென்னு நம்மளுக்கு மக்களிடம் தெரிவிச்சிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டு நண்பர்களுக்கு ஆட்டோ வாங்குவதுக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்களா, அதை கொடுத்துட்டாங்களா. அதுக்கப்புறம் எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் 10 லட்சம் பேருக்கு வருஷந்தோறும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரேன்னு சொன்னீங்களே, அதை செஞ்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் நம்ம மீனவர்களுக்கு வந்து ஆங்காங்கே அவர் மீன் உலர்த்தும் கிடங்கு வச்சு தரேன்னு சொன்னீங்களே, அதை செஞ்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் நெசவு தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது அவங்க கடன் வாங்குறதுக்கு வட்டி வந்து 12%, அது வந்து 8% குறைக்கிறேன்னு சொன்னீங்களே, அதை செஞ்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணிட்டீங்களா. சிலிண்டருக்கு மானியமாக 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, அதை செஞ்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் கல்வி கடனை ரத்து பண்ணிட்டீங்களா. அதுக்கப்புறம் சத்துணவு, அங்கன்வாடியில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை நிரந்தரம்னு சொன்னீங்களே, அதை செஞ்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கு வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமு ஓய்வூதியத்தை வழங்கிட்டிங்களா. அதுக்கப்புறம் 2 லட்சம் காலி பணியிடங்கள் ஆசிரியர்களை பணி அமர்த்திட்டிங்களா. அதுக்கப்புறம் டெம்பரரி ஸ்டாஃப்ஸை வந்து பணி நிரந்தரம் பண்ணிட்டீங்களா. அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து ஓய்வூதியமும் சம்பள உயர்வும் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அதை வழங்கிட்டிங்களா. இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பணத்தை நிறையவே பார்த்தாச்சுங்க, எல்லாமே மக்கள் கொடுத்தது தான், அந்த பணத்து மூலிமா மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய தான் நான் அரசியலுக்கே வரேன்னு சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தவர்கள் வந்து என்ன பார்த்து கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்ட்டு. ஆனால் இருக்கிறவங்க என்ன செஞ்சீங்கன்னு மக்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு. மெயின் ப்ரையாரிட்டியே குழந்தைகளும் முதியவர்களும் பெண்களும் தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் வந்து வறுமை இல்லாமல் வாழணும், இதுதான் என்னோடய ப்ரையாரிட்டி. இதுக்கப்புறம் என்னோட பேம் நோட்டீஸில் 2026 எலெக்ஷனில் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரோட உரையை முடிச்சிட்டாரு. இதுக்கு அரசியல்வாதிகள் ரியாக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இவரை பற்றி இந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லலைன்னா கூட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக எதிர்ப்புன்றது இப்போ அரசியலில் இருக்கவங்களும் அரசியலுக்கு புதுசாக வரவங்களும் அதை காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் திமுக வந்து மக்களுக்காக எப்போவுமே கூட நின்றுருக்கு, நிறைய பேசியிருக்கு. இன்ன வரைக்கும் மக்களோட பணிகள் தான் தலையான கடமைன்னு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு அதுக்கே நேரம் பத்தலை. ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தோல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் அரசியல் வந்திருக்காரு. கமல் அவர்கள் அரசியல் ஆரம்பத்தில் திமுக எதிர்ப்பதாக இருந்தார். இன்றைக்கி அரசியலில் என்னென்ன சூழ்நிலை புரிஞ்சுட்டு எந்த பக்கம் நிற்கணும்னு சரிவர நின்ட்டார். அதே போல் விஜய் அவர்களும் வருவாரன்றது தெரியல, ஆனால் அவருக்கு ஒரு டைம் கொடுக்குற மாதிரி தான் பேசியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சீமான் அவர்கள், அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர்கள் வந்தால் ஒரு இடம் கூட்டம் கூட தான் செய்யும். அதாவது ஒரு படி மேலே போய் சொல்லலாம், நயன்தாரா அஜித் வந்தால் கூட தான் ஒரு கூட்டம் கூடும். அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு ஒரு கூட்டம் கூடியிருக்கு. நான் வந்து மக்கள் மனசில் என்ன இருக்குன்னு நான் நின்று பேசுறதுனால எனக்கு எந்த பேப்பரும் தேவையில்லப்பா. இவங்களுக்கு வந்து மக்கள் மனதில் என்ன இருக்குன்னே தெரியாது. அதனால தான் இவங்க நிறைய பேப்பர்ஸை வச்சு, அதாவது தளபதி பேப்பரோடு படித்தார்ல, அதை தாக்கி பேசியிருக்காரு. நம்ம செய்தியாளர்களை பார்த்து ஒரு கேள்வி வச்சுருக்காரு.
அதாவது விஜய் அவர்கள் அடிக்கடி உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு என்ன மாதிரி அரை மணி நேரம் நிற்க வச்சு கேள்வியாக கேட்குறீங்க, அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேளுங்கப்பா, நான் கிடச்சா என்ன செய்வீங்களான்ற மாதிரி நகைச்சுவாவும் அவரோட இயல்புலே அழகாக சிறப்பாக பேசி முடிச்சிட்டாரு. விஜய் அவர்களோட ஆதரவாளர்கள் கருத்தும் அதுக்கப்புறம் மக்களோட கருத்தும் என்னவாக இருக்குன்னா, புதுசாக ஒருத்தர் வராரு, அவரை ஏன் என்கரேஜ் பண்ண மாட்டேன்றீங்க, ஆனால் நடிகர்னு பட்டம் கட்டி ஒதுக்குறீங்க. நடிகர் இல்லாமல் அரசியல்வாதிகள் எங்கே வந்திருக்காங்க? தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்வாதி தான், அம்மா அவர்கள் அரசியல்வாதி தான், கலைஞர் அவர்கள் எண்ணற்ற இலக்கியங்களை எழுதி அது சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சில திரைக்காட்சிகளில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களும் திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. இதே மாதிரி அரசியலிருந்து தான் எல்லாருமே வராங்க. ஸோ எங்களை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எங்களை ஏன் அணில் குஞ்சுகள்னு சொல்கிறீங்கன்ட்டு தளபதி விஜய் அவர்களோட ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க. மக்கள் இதுக்கு கருத்து என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, யார் வந்தால் சரிங்க, மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னா மக்கள் கேட்டிருக்காங்க. அதாவது இதை பற்றி நம்ம விரிவாக சொல்லணும்னா, மக்களுக்கு தலைவர்கள் எல்லா தலைவர்களும் சரி, அது நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் ஐயாவாக இருந்தாலும் சரி, இப்போ வந்திருக்க அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி, எல்லாருமே மக்களுக்கு நலத்திட்டங்களையும் நல்ல விஷயங்களும் தான் செய்யறதா முன் வராங்க. ஆனால் அந்த தலைவர்கள்கிட்டேருந்து கீழே குறைஞ்சி அவங்க கீழே இருக்க அமைச்சர்கள், எம்எல்ஏ, கவுன்சிலர் இந்த மாதிரி ரேங்கிங்கில் கீழே வர அந்த அவங்க கொடுக்குற நலத்திட்ட உதவிகளும் சரி, நல்ல விஷயங்களும் மக்களை போய் சென்றடிச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தாங்க. ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தலைவர்கள் எவ்வளோ மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டும் இருக்காங்க, செஞ்சுட்டும் இருக்காங்க, தூங்காமல் கூட வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கவங்க பண்ணிடுறேன் ஐயா, மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடுறேன் ஐயான்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை தான் வளர்த்துட்ருக்காங்க. நீங்களே நம்பலைன்னா இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் ஏரியாவில் வாழ்கிற இடத்துல இருக்க ஒரு அதிகாரி ஆகட்டும் சரி, இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகட்டும் சரி, அதாவது எம்எல்ஏ இந்த ரேங்கிங்கில் கவுன்சிலர்லாம் இருக்கவங்க எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, எப்படி வந்துச்சு, அவங்களுக்கு பூர்வீக சொத்தா இல்லை கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்த சொத்தான்னு நம்ம யோசித்து பார்த்தாலே போதும். எல்லா மக்களுக்கும் சேவை செய்யணுன்ற விதம் தான் அரசியல். பொது சேவைன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் சேவை செஞ்சுட்டா அப்புறம் மக்கள் பணி உங்களுக்கு எதுக்கு? அதாவது மக்கள்கள் ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே நம்மக்கிட்ட அரசியல்வாதிகள் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த கோரிக்கைகளை வச்சு நம்மளை ஒரு தெய்வமாக கருதி கும்பிட்டு வாக்கு கேட்குறாங்க. ஆமாம், நார்மலாக உங்களை ரோட்டில் போகிறப்ப யாராச்சும் கும்பிடுவாங்களா? ஆனால் நீங்கள் தான் அரசியல்வாதிகளை பார்த்தா வணக்கண்ணேன்னு கும்பிடுவீங்க. ஆனால் அவங்க உங்களை கும்பிட மாட்டாங்க. அதாவது எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் எல்லா அரசியல்வாதிகளும் மக்களை ஒரு தெய்வமாக கருதி நம்மக்கிட்ட கும்பிட்டு வாக்கு கேட்குறாங்கள. அப்படியாப்பட்ட வாக்கு அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் மக்கள்கள் நம்மளுக்கு தெரியல. ஸோ நீங்கள் உங்கள் மன விருப்பப்படி எது சிறந்ததுன்னு பார்த்து அதுக்கு வாக்களிங்க. அப்படி தானே தவிர நம்ம யாருக்கும் வாக்கு போட சொல்கிறதோ நம்ம வேலை கிடையாது. ஏன்னா ஆண்டவன் எல்லாருக்கும் அறிவை கொடுத்துருக்கான். அந்த அறிவை வச்சு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு யார் சிறந்த தலைவரோ அவங்களுக்கு வாக்கு போட்டிங்கன்னா நீங்கள் போராட தேவையில்ல, எந்த பிரச்சனையும் சந்திக்க நிகழ தேவையில்ல. இதனால் நீங்கள் யோசித்து உங்கள் வாக்கை செலுத்துங்க. இதே மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.